வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதா ஜோ. சிறுகதை உலகின் முடிசூடாம் மன்னனாம் புதுமைப்பித்தன் கதைகளிலிருந்து புதுமைப்பித்தன் சிறுகதை, கவிதை, கட்டுரை, மொழிபெயர்ப்பு இப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான படைப்புகளை கொடுத்துருக்கிறாரு. இந்த ஏராளமான படைப்புகள் அவ்வளவு கதாபாத்திரங்களும் அப்படி பேசப்படுற கதாபாத்திரங்களா படைச்சிருப்பாரு. எள்ளி நகையாடுவதும் புராண கதாபாத்திரங்களை அதீத கற்பனையோடு படைக்கிறதுலையும் அவ்வளவு அருமையாக பண்ணியிருப்பாரு. சரி, இப்படியான ஒரு எழுத்தாளர் 14 வருடம் மட்டுமே எழுதியிருக்கிறார், 42 வருஷம் மட்டுமே வாழ்ந்திருக்கிறாரு, இத்தனை படைப்புகளை படைச்சிருக்கிறாரு. இவரோட மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்கிறேன் ஏராளமான படைப்புகளில் முக்கியமான படைப்பாக நான் நினைக்கிறது ஒரு மாபெரும் காதல் ஓவியம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு காதல் காவியம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கதையை படிக்கும்போது வாழ்க்கையோட போராட்டத்தில், துக்கத்தில், ஒரு வறுமையில் அடிப்பட்ட ஒரு மனுஷனோட வாழ்க்கையை தெரிஞ்சாலும் அதுக்குள்ளே தெரிகிற காதல் இருக்கே, அதை தாண்டி உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி தோணுது. ஆகச்சிறந்த காதல் கதை தமிழில் அப்படின்னு சொன்னால் முதல் இடத்துல இருக்கிறது புதுமைப்பித்தனுடைய செல்லம்மாள். ஆமாம், இன்னைக்கு நான் உங்களுக்கு செல்லம்மாளோட வந்திருக்கேன். இதோ உங்களுக்காக செல்லம்மாள். செல்லம்மாளுக்கு அப்போ தான் மூச்சு ஒடுங்குச்சு, நாடியும் அடங்குச்சு. செல்லம்மா பெயரில்லாத ஒரு வெற்று உடம்புக்காரி ஆயிட்டா. இப்படிங்கிற அந்த முதல் வரியை படிக்கும்போதே எனக்கு தோணுச்சு, ஆமாம்ல, இறந்துட்டா அதுக்கப்புறம் முதல்ல மூச்சு போன அடுத்த செகண்ட் நம்மக்கிட்ட இருந்து போகிறது என்ன அப்படின்னா நம்மளோட பேர் தான். இறந்த அடுத்த நொடியிலிருந்து அது பணமாகவும் பாடியாகவும் தான் பார்க்கப்படுது. பணத்துக்கு மாலை போடுங்க, பணத்துக்கு பொட்டு வைங்க, பணத்துக்கு நெத்தியில் ஒத்த ரூபா வைங்க, இப்படி தான் பணம் தான் பார்க்குறாங்க. எந்த இடத்துலையும் இறந்த பின்பு பேரை யாருமே சொல்கிறதில்ல. அப்போது இப்படி தொடங்குறாரு. அப்போ யார் இந்த செல்லம்மா, ஏன் இறந்து போனா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு தான் நம்ம அந்த கதைக்குள்ளே போகிறோம். செல்லம்மா இறந்ததை அப்படியே நெத்தியில் வியர்வை வழிய பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு ஒரு மனுஷன். அவர் தான் செல்லம்மாவோட கணவர் பிரம்மநாயகம். அவருக்கு அவ்வளோ ஒரு மன நிம்மதி, ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருந்துச்சு. செல்லம்மா அப்படியே கை காலை பரப்பிட்டு கண்ணெல்லாம் அப்படியே நெட்டுக்கிட்டு அப்படியே வாயை திறந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி படுத்திருக்கிறான். அப்படியே கண்ணை மூடிவிட்டு, வாயெல்லாம் மூடிவிட்டு, கை காலை ஒதுக்கி வச்சு அப்படியே வெச்ச கண்ணு வாங்காமல் அப்படியே செல்லம்மாவை பார்த்துட்டு இருக்கிறார். ஒரு பெரும் பாரம் இறக்கி வச்சதும் ஒரு நிம்மதியும் இருக்குது. சே, என்ன மனுஷன், பொண்டாட்டி செத்து கிடக்கிறத பார்த்து நிம்மதியாக இருக்குது அப்படின்னு நமக்கு அதை படிக்கும்போது தோணும். இன்னும் இவர் பந்தபாசம் இல்லாத ஒரு மனுஷனா அப்படின்னு தோணும். அப்படிலாம் கிடையாது. பிரம்மநாயகா வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்த்த ஒரு மனுஷன். பிரம்மநாயகா அவரோட அப்பாவுக்கு 4வது குழந்தையா பிறக்கிறாரு. 3 பேர்த்த கையெழுத்து போடுற அளவுக்கு மட்டும்தான் படிக்க வச்ச அவங்க அப்பா பிரம்மநாயகத்தை மட்டும் கொஞ்சம் நல்லா படிக்க வச்சுறாரு. பிரம்மநாயகத்துக்கு ஒரு வயசு வரும்பொழுது அவங்க அப்பா இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் செல்லம்மாளை கல்யாணம் முடிக்கிறாரு. ஏதோ ஒரு 2 எழுத்து அதிகமாக படித்தனாலே என்னமோ தெரில, ஊர்லேருந்து வெளியில் வந்து சென்னைக்கு வந்துடுறாரு. செல்லம்மாளையும் அழைச்சிட்டு வந்துடுறாரு. முதல்ல என்னமோ வாழ்க்கை ரொம்ப நல்லா தான் இருந்தது. ஜவுளி கடையில் வேலை பார்க்குறாரு, நல்ல வீடு. வந்து கொஞ்ச நாளே அவருக்கு அக்னி பரீட்சை ஆரம்பமாயிருச்சு. வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. பெரும் சோதனைக்குள்ளாயிட்டார். எல்லாமே செல்லம்மானால தான். இப்போ செல்லம்மா குணவதி இல்லாதவளா, செல்லம்மா ரொம்ப மோசமானவளா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. செல்லம்மா ஒரு பேரன்புக்காரி, பெரும் காதல் பிரம்மநாயகத்தின் மேலே கொண்ட ஒரு மனுஷி அப்படின்னு சொல்லலாம். ஆமாம். அப்போ எதனால தான் செல்லம்மானால இவருக்கு ஒரு பெரும் சோதனை அப்படின்னு பார்த்தா, செல்லம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. எப்போ பாரு உடம்பு சரியில்லாத போயிடுது. அவள் உடம்பு ஒரு நஞ்சு போன உடம்பாக மாறிடுச்சு. சென்னை வந்த புதுசில் நல்லா வாழ்ந்துட்டு இருந்த அவருக்கு செல்லம்மாளோட வைத்திய செலவு, வீட்டு செலவு எல்லாத்தையும் எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. அப்போது நல்ல வீட்டில் இருந்தவர் செல்லம்மாளோட வைத்திய செலவு, வீட்டு செலவு தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஊரோட ஒதுக்குப்புறத்தில் இருக்கிற கரண்ட் கூட இல்லாத ஒரு வீட்டில் போய் இருக்கிறாரு. அவருக்கு வர்ற காசு எல்லாமே பாம்பு வைக்கல, முதல்ல வைக்கல போகிறேன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. வாடகை கொடுக்கறதுக்கு, இந்த வீட்டு செலவு, வைத்திய செலவு எல்லாத்துக்கும் முதலே காசு வாங்கிடுவார். மாதமான அவருக்கு சம்பளம் ஆனால் முன்னாடியே வாங்கிடுவார். இந்த செலவெல்லாம் வரதுனால எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிடுவார். சம்பளம் நாள் வரும்போது அவருக்கு அடுத்த மாதத்தோட சம்பளத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குவார். அந்த மாதிரியான ஒரு வறுமை. எல்லாத்துக்கும் காரணம் செல்லம்மாவோட உடல்நிலை தான். இவருக்கு வாங்குற காசெல்லாம் அதுக்கு செலவு பண்ணிடுறதுனால வீட்டுக்குள்ளே வரும்போதே அவருக்கு தெரிஞ்சிடும் செல்லம்மா நல்லா இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. வீடு அப்படியே இருண்டு கிடந்தது அப்படின்னா செல்லம்மாவுக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை. காலையில் நல்லா இருப்பா, சாயந்தரம் வரும்போது உடம்பு சரியில்லை, நைட் நல்லா இருப்பா, அடுத்த நாள் நல்லா இருக்காது. அப்போது வீட்டுக்குள்ளே வரும்போதே அவருக்கு தெரிஞ்சிடும். வந்ததையும் அவர் தான் சமையல் பண்ண ஆரம்பிப்பார். அக்கம் பக்கத்துலலாம் கடை இருக்கும். கடை இல்லை, சில சமயம் இவர் வரும்போது கடை பூட்டி இருக்கு, ஜாமான் இல்லை, இருக்கிறத வச்சு செஞ்சு கொடுத்து செல்லம்மாவுக்கு நல்லதாக செஞ்சு கொடுத்துருவார். பிரம்மநாயகத்துக்கு ஒரே ஒரு சந்தோஷம் மட்டும் இருக்குது பாருங்களேன். வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கஷ்டத்துக்கு இடையிலேயே ஒரு தேடி பார்த்தோம்னா ஏதோ ஒரு மூலையில் ஒரு சின்ன டாட் மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா, அப்படியான சந்தோஷம் தான். செல்லம்மாளுக்கு மட்டும் இல்லை, அந்த இவ்வளவு இத்து போன உடம்புலையும் வறண்டு போன உதடுல ஒரு மாபெரும் ரோஜாப்பூ மலருது அப்படின்னா இந்த இடம் தான். சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க ஊரை பற்றி பேசுறது தான் 2 பேர்த்துக்கு பெரும் போதை. கஞ்சா அடித்த மாதிரியான போதை 2 பேர்த்துக்கு. அப்படி சிலாகிச்சு ஊரை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதை படிக்கும்போது எனக்கு கூட அப்படி தான் தோணுச்சு.
வெளியூரில் இருக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம ஊருக்கு போகும்போது நம்ம ஊரில் இருக்கிற சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்துக்காரங்க போனவொடனே நம்மளை விசாரிப்பாங்க, வரையெல்லாம் எப்படி இருக்க, எங்கிட்டு எப்படி இருக்காங்க, மாமா எப்படி இருக்காங்க, அத்தை எப்படி இருக்காங்க, பசங்க எப்படி இருக்காங்க, ஏன்னா எம்பிட்டு நாள் ஆச்சு உன்னை பார்த்து, பாரே உரிச்சத்து பெருத்து போயிட்டேன், இப்படியெல்லாம் கேட்டாங்கன்னா அப்பா என்ன ஒரு சந்தோஷமா இருக்கும். அதை தாண்டி இந்த வீட்டில் இருக்கிற சமையல் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டோம் வச்சுருங்க, இதை தாண்டி உலகத்தில் எதுவுமே கிடையாதுடா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க. அப்படிதான் அவங்க 2 பேர்த்துக்கு இருக்கும். அந்த பேச்சு அப்படி இருக்கும், பேசும்போதே அப்படி இருக்கும் அவங்க 2 பேர்த்துக்கும். அன்னைக்கு அப்படிதான் பிரம்மநாயகம் நேரத்திலேயே சாப்பாடை கட்டிட்டு கிளம்புறாரு. கிளம்பும்போது என்னங்க சாயந்தரம் நேரமாக வந்திருக்க, காண துவையிலும் ஒரு புளியிட்ட கறியும் வச்சிருக்க அப்படின்னு சொன்ன உடனேயும் பிரம்மநாயகத்துக்கு ஒரே சிரிப்பு. கொஞ்சம் நல்லா இருக்கப்படாதே, இன்னைக்கு தான் சத்த தலை தூக்கி நடமாடுத, வீணா உடம்பு அலட்டிக்காத, நல்லா தூங்கி எழுந்து அதுக்கப்புறம் வேலையை பார்க்கலாம், நீ ஒன்றத்தையும் செய்ய வேண்டாம், நான் வந்து எல்லாத்தையும் உனக்கு செஞ்சு கொடுக்குறவன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. போகிற வழி எல்லாம் செல்லம்மா ஞாபகம் தான். 2 நாளைக்கு முன்னாடி செல்லம்மா பேசுனது தான் அவருக்கு அப்படியே மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. ஏங்க நான் வர்ற பொங்கலுக்கு பீட்டர்சி சாப்பிடணும் போல இருக்கு, ஊருக்கு ஒரு எட்டு போயிட்டு வரலாக, வரும்போது நெல்லிக்காடையும் ஒரு படி முறுக்க வத்தலும் எடுத்துட்டு வரலாக. ஐயோ, பேச்சில் அவ சொன்ன விஷயம் எனக்கு எப்படி இருந்துச்சு, அவ புளிப்பாலை கொண்டு வந்து தர சொல்லியிருந்தா கூட நான் தந்திருப்பேன். ஆனா அவ ஊருக்கு போலான்னு சொல்லிட்டா, அவ இருக்கிற உடம்புக்கு எப்படி ஊருக்கு போக முடியும், இதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டே வர்றாரு. அதுக்கு என்னவே பார்த்துக்குவோம், இன்னும் புரட்டாசி கழியில அதுக்கப்புறம் இல்லை பொங்கலை பத்தி நினைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு பிரச்சனை இல்லை, கடையில கொடுத்துருவாங்க, எனக்கு இந்த வருஷம் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி பிரம்மநாயகத்தோட மூஞ்சியை பார்த்துக்கிட்டே கேட்குறான் செல்லம்மா. எதுவும் உனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிவிடுவோம், என்னப்ப கேட்டுப்படுவோம், நீச்சத்தை எந்திரிச்சு உட்காருவே, அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டாரே தவிர வழிநெடுக்க செல்லம்மா சொன்னதையே நினச்சிக்கிட்டே போறாரு. எப்படி போய் முதலாளிகிட்ட கேட்கறது, ஏன்னா முதலாளிகிட்ட முதலே காசு கொடுக்க வேண்டிய கடன் இருக்கு, இனியும் போய் எப்படி கேட்கறதுன்னு யோசிச்சுக்கிட்டே போறாரு. அங்கே போய் முதலாளிகிட்ட கேட்டார், வேலையை முடிச்சுட்டு முதலாளியும் கொடுத்துட்றாரு. 3 புடவை கொடுத்துட்டு ஒரு புடவையை பார்த்து கொடுத்துட்டு மீதி எடுத்துகிட்டு வந்துருந்தார். ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றாரு. ஆனால் உள்ளுக்குள்ளே நுழையும் போதே தெரிஞ்சிருச்சு வீடு வந்து சரியில்லை, செல்லம்மா வந்து ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னு. ஏன்னா விளக்கே எரியல, அந்த இருண்டு கடந்த வீட்டை பார்த்தாவே அவருக்கு தெரிஞ்சிடும், ஓகே இன்னைக்கு செல்லம்மாவுக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி உள்ளே போகிறாரு. செல்லம்மா அப்படியே ஒரு பக்கமாக ஒரு கழிச்சு படுத்துருக்குறான், அப்படியே கண்ணெல்லாம் செருகுன மாதிரி இருக்குது, மூச்சு மட்டும் போயிட்டு வருது. ஓடி பதறி அடித்து செல்லம்மாவை சரி பண்ணி படுக்க வச்சுட்டு உள்ள கை கால் கழுவலான்னு வெளியில் போகிறாரு. போகும்போது பார்க்குறாரு, திரும்பி பார்த்தா அடுப்புக்கு பக்கத்தில் காண துவையிலும் புளியிட்ட கறியும் செஞ்சு வச்சிருக்கு. ஐயோ, உடம்பு சரியில்லாத நேரத்தில் ஏவே இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே போய் கை காலெல்லாம் கழும்பிட்டு வந்து செல்லம்மா பக்கத்தில் உட்காந்து சுடு தண்ணி வச்சுக்கிட்டு கையும் காலையும் தொட்டு பார்க்குறாரு. அப்படியே சில்லுன்னு போயிடுச்சு. கற்பூர தைலத்தை வச்சு பறக்குன்னு தேய்க்கிறாரு. ஆனால் பறக்க கை காலெல்லாம் சூடு பறக்க தேய்க்கிறாரு, எதுவும் ஆகலை. பக்கத்துலேயே அந்த தைலத்தை கொண்டு போய் மூக்கு கிட்ட வைக்கிறாரு, எந்த பிரயோஜனம் இல்லை. எண்ணெயை ஊற்றி பறக்குன்னு மறுபடியும் தேய்க்கிறாரு. கபாலத்துக்கும் மூக்குக்கும் எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலையும் தடவி பார்க்குறாரு. ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொண்டு வந்து வச்சு உடம்பு பூரா தொட்டு துடைக்கிறாரு, எதுவுமே இல்லை. அப்படியே படுத்து கிடக்குறா செல்லம்மா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த புகையை கொண்டு போய் திரும்ப அந்த சுக்கு புகையை கொண்டு போய் மூக்குக்கு பக்கத்தில் இருக்கிற கொஞ்ச நேரம் கழிச்சு அச்சா அப்படின்னு ஒரு பெரிய தும்பல். மயக்கம் தெளிஞ்ச மாதிரி அப்படியே கண்ணை செருகிட்டு பார்த்து தண்ணி அப்படின்னு கேட்குறான். இதோ இந்தா தண்ணி அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே மெதுவாக ஊத்துறாரு. மறுபடியும் செல்லம்மா கண்ணை மூடி மயக்கத்துக்கு போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு செல்லம்மா கண்ணை திறந்த உடனேயும், ஏங்க நீங்கள் எப்போ வந்தீங்க, அம்மா எங்க, உங்களுக்கு சமைச்சு வச்சுக்கிட்டு எத்தனை நேரமாக காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே பிரம்மநாயகம் எதுவுமே பேசல. அப்படியே உட்காந்து வச்சுக்கணும் வாங்காம அப்படியே செல்லம்மாலையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. மறுபடியும் செல்லம்மா ஆரம்பிச்சிட்டா, அம்மா ஊருக்கு போயிடுவோம்மா, அந்த துரோகி வந்தா பிடிச்சி கட்டி போட்டுடுவாமா, துரோகிமா அவன் துரோகி அப்படின்னு சொல்லி நல்லா சத்தம் போட்டு கத்துறா செல்லம்மா. அப்படியே உட்காந்துருக்கிறாரு பிரம்மநாயகம். அம்மா நீ எப்போ வந்தம்மா, தந்தி கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு பிரம்மநாயகத்தோட மூஞ்சிவே பார்த்துட்டு இருக்கிறா செல்லம்மா. ஆமாம் இப்போதான் வந்தேன், தந்தி கொடுத்தாங்க, உடம்புக்கு எப்படி இருக்குது அப்படின்னு செல்லம்மாவோட அம்மாவை மாறிட்டாங்க பிரம்மநாயகம். செல்லம்மாவோட அம்மா இருந்து 5-6 வருஷம் ஆயிடுச்சு. அடிக்கடி செல்லம்மாவோட அம்மாவை மாறுறது தான் பிரம்மநாயகத்தோட வேலை. அம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி தாம்மா, இவங்க இப்படிதாம்மா என்னை போட்டுட்டு போயிடுதாகம்மா கடைக்கு, என்னை பற்றி இவங்களுக்கு கவலை இல்லைம்மா, இவங்களுக்கு எப்போ ஊருக்கு போகலாமா, என் கையை காலை காட்டி போட்டுறாங்கம்மா, பாருமா இனிமே நான் உடவையே கேட்கல, சொல்லுமா அவங்க கிட்ட
என்ன கட்டி போடாதீங்கன்னு சொல்லுங்க. மெதுவாக நகர்ந்து நகர்ந்தே நான் ஊருக்கு போயிடுது. ஐயோ என்னை கட்டி போட்டுடாதீங்க, என்னை விட்டுடுங்களேன். கெஞ்சினா கூட விட மாட்டேங்கிறாங்கம்மா. கொஞ்சம் அவுத்து விட மாட்டீங்களா? நான் எங்கள் அம்மையை பார்த்துப்பட்டு வந்துடுதேன், அப்புறம் என்ன கட்டி போட்டுடுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கமாயிட்டா செல்லம்மா. அது வரைக்கும் ஏதோ ஒரு பிடிப்பு இருந்த பிரம்மநாயகத்துக்கு அதுக்கு மேலே அந்த பிடியெல்லாம் தறந்து போயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு விழிக்கிறாங்க. மறுபடியும் புலம்பல் இப்படியே போயிட்டுருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரம் பார்த்து தான் சரி போய் வைத்தியரவே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி காப்பியெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. அதையும் குடிக்க முடியல. என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, எதுவுமே குடிக்கல. வைத்தியர்கிட்ட போகிறேன்னு சொன்னோன்னே மட்டும் வைத்தியர்கிட்ட வேணாம், வீணா காசை கரியாக்கிப்படாதீங்க, என்னத்தை பாத்திர போகிறாங்க வைத்தியர் அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சித்த வைத்தியரை கூட்டிகிட்டு வந்து செல்லம்மாவை பார்க்குறாரு. அவர் உடம்பு இத்து போச்சு, சக்தி இல்லை, 3 நாளைக்கு வெறும் பால் தான் குடிக்கணும், எந்த ஆகாரமும் உள்ளே இறங்காது சொல்லிட்டு போயிடுறாரு. கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்ச உடனேயும் டாக்டர் சொன்னது ஞாபகத்தில் வந்துச்சு. பார்த்து நல்ல வைத்தியராக தேடி பிடிச்சி கூட்டியாந்தீங்க, பால் சாப்பிடணும்ல, பால் செஞ்சு சாப்பிடணும்ல. நான் என்ன காய்ச்சக்காரியா, உடம்பு பலகீனமா இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாரும்ல இந்த வைத்தியர். மனுஷன்னா மயக்க வரது இல்லையா, வந்தா என்ன, பால் குடிக்கணுமாமில்ல, பால் கஞ்சி குடிக்கணுமாமில்ல, ஐயா யார் குடிப்பாகதே அப்படின்னு சொல்கிற நேரம் பார்த்து வெளியில் ஐயா ஐயான்னு ஒரு குரல் கேட்குது. என்ன முனுசாமியா, உள்ளவா, ஏன் வரலேன்னு கேட்டு விட்டாங்களாக்கும். வீட்டில் அம்மாவுக்கு உடம்பு குணமில்லை, நேற்று தப்புனது மறுபளப்பு, நாளைக்கு முடிஞ்சா வாரேன் அப்படின்னு சொல்லு. முனுசாமி நீ எனக்கு ஒரு காரியம் செய்வியா, அந்த எதிர்ச்சரக்கத்தில் ஒரு மாட்டு தொழுவு இருக்குது பாரு, அங்கே பால்காரன் ஆயிடு இருப்பார், நான் கொஞ்சம் கூப்பிட்டேன்னு கூட்டிக்கிட்டு வரையா அப்படின்னு அனுப்புனாரு. என் பேரில் பழியேன்னு கிடக்காம கடைக்கு போங்க, போய் சம்பள பணத்தை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க செல்லம்மா. அடடா மறந்தே போயிட்டேன், நேற்று புடவை எடுத்தாந்து வச்சேன், உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாரு, வேண்டாததை கொடுத்து அனுப்பிடலாம் அப்படின்னு மூட்டை எடுத்து பிரித்து வைக்கிறாரு பிரம்மநாயகம். விடியன்னையே மூட்டையை பார்த்தேன், கேட்கணும்னு நினச்சேன், மறந்தே போச்சு அப்படின்னு சொல்லிகிட்டே மூட்டையில் இருந்த 3 புடவையும் புரட்டி எடுத்து பார்க்குறா செல்லம்மா. எனக்கு இந்த பச்சை தான் பிடிச்சிருக்கு, என்ன வேலையா அப்படின்னு கேட்ட உடனேயும் அதை பற்றி உனக்கு என்ன, பிடிச்சதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி பச்சை புடவையை எடுத்து அலமாரியில் வச்சுட்டு மற்ற 2ஐயும் மூட்டையாக கட்டி சுவரோரத்தில் வைக்கிறாரு. கண்டமேனிக்கும் காசை செலவு பண்ணி போட்டு பின்னால் கண்ணை கசக்கிக்கிட்டு நிற்கப்படாது, நான் இப்போவே சொல்லிவிட்டேன் அப்படின்னு கண்டிப்பு பண்ணினா செல்லம்மா. வந்த பால்காரன் நாயுடுகிட்ட 3 தினங்களுக்கு சுத்தமான பசும்பால் ஏற்பாடு செய்துட்டு கடை முதலாளியிட தான் கேட்டதா 15 ரூபா வாங்கி வரும்படி முனுசாமி கிட்ட சொல்கிறாரு. சேலம் மூட்டையை முனுசாமி கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. அடுத்த நாளும் உடம்பு இன்னும் ரொம்ப மோசமாக போயிடுச்சு. அங்கே போய் இன்னொரு வைத்தியரை கூட்டிகிட்டு வர்றாரு. அவர் வந்துட்டு உடம்பு ரொம்ப மோசமாக இருக்குது, நீங்கள் ஹாஸ்பிட்டலை வெடித்து தான் பார்க்கணும், இங்கெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் செத்து தான் போயிடுவேன் போல இருக்கே, வீணா தடபுடலாம் நான் செத்தா பண்ணிடாதீங்க, கடனை யார் கட்டுப்படுறது, ஆனால் எனக்கு அம்மையை பார்க்கணும் போல இருக்கே, அம்மையிட்ட தந்தி கொடுங்க, வர சொல்லி வந்துருவாங்க, எனக்கு பார்க்கணும் போல இருக்குது, துட்டை வீணாக்கி போடாதீங்க, தந்தி கொடுக்க வேணாம், கடுதாச்சி போட்டு போடுங்க, எதுக்கு துட்டை வீணாக்கி போட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாந்தி எடுக்கிறேன். திரும்ப திரும்ப வாந்தி வருது, உதடெல்லாம் நீளம் பறிச்சிருச்சு, உதடெல்லாம் வறண்டு நெருஞ்சி முழு மாதிரி ஆயிடுச்சு. நெஞ்சில் என்னமோ படப்படான்னு அடிக்குதுங்க, தண்ணி வேணும், பசிக்குது, பாலாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி இதே வார அப்படின்னு உள்ளே போனார். உள்ளே போயிட்டு வந்து பார்க்குறாரு. செல்லம்மா செல்லம்மா, பதிலே இல்லை. இது போல் எப்படி எத்தனை தடவை நடந்திருக்குது, செல்லம்மா முழிச்சுக்குவா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் கையை வச்சு பார்க்குறாரு. சித்த வைத்தியர் கொடுத்த மருந்தை மறுபடியும் பிரயோகிச்சு பார்க்கலாம் அப்படின்னு எடுக்கிறாரு. ஆனால் ஒன்றும் இல்லை, உடம்பு அப்படியே கிடக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, மூச்சு நின்றுச்சு. உடம்பை எடுத்துகிட்டு வந்தார். செல்லம்மா அவ்வளோ கனம் இல்லையே, ஆனால் இப்போ ரொம்ப கணக்கறாளே அப்படின்னு நினச்சிட்டு சரிஞ்சு விழுந்த தலையை நேர் பண்ணார். கீழே உட்கார வச்சு முழங்காலில் சாய்ச்சி வச்சுக்கிட்டு தண்ணியை முழுக்க முடச்சு நூற்றி மஞ்சள் போட்டு குளிப்பாட்டி துணியை வச்சு உடம்ப துவட்டி மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து படுக்கையில் கிடத்துறாரு. அவளுக்குன்னு வாங்கி வச்ச அவ சொன்ன அந்த பச்சை புடவையை தான் உடம்புல சாத்துறாரு. குத்து விளக்கு ஏற்றி வைக்கிறாரு. எப்போ சரஸ்வதி பூச்சிக்கு வாங்கின சாம்பிராணி ஞாபகத்துக்கு வந்துச்சு. கனல் எடுத்துட்டு வந்து தூவி வைக்கிறாரு. நிறநாளியை வைக்கிறாரு. செல்லம்மா உடம்புக்கு செய்ய வேண்டிய பவித்திரமான அத்தனை பணிவிடைகளையும் செஞ்சு முடிச்சுட்டு நிற்கிறாரு.
கூடத்துல மூச்சு திணற மாதிரி இருந்துச்சுன்னு வெளிவாசலுக்கு வர்றாரு. ஊசிக்காத்து பட்ட உடனே உடம்புல என்னமோ பறந்து போற மாதிரி இருந்துச்சு. பக்கத்துல வர்றாரு முனுசாமி. அப்பதான் ஐயா அப்படின்ட்டு, முதலாளி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி காசு கொடுக்குறாரு. அம்மாவுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. அம்மா தவறிட்டாங்க, நீ இந்த நோட்டை வச்சு ஒரு தந்தி எழுதி தாரேன், அது கொடுத்துப்பட்டு முதலாளிய வீட்டில் சொல்லிடு, வரும்போது அம்பட்டனுக்கு சொல்லி விட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாரு. நிதானமாக பேசுறாரு, குரல்ல எந்த ஒரு உளைச்சலும் இல்லை. பிரமிச்சு போன முனுசாமி தந்தி கொடுக்க ஓடுறாரு. பிரம்மநாயகம் பிள்ளை உள்ள திரும்பி வந்து பக்கத்தில் உட்கார்றாரு. சாம்பிராணியை திரும்பவும் தூவுறாரு. முதல்ல பறந்துக்கிட்டு இருந்த ஈ மறுபடியும் வந்து வட்டம் அடிச்சு உட்காருது. அந்த ஈயை உட்கார விடாம விரட்டுறதுக்கு விசிறியால மெதுவா வீசிக்கிட்டே இருந்தாரு. அதிகாலையில மனசுல வருத்தமில்லாம பிலாக்கணம் தொடுக்கும் ஒரு பெண்ணின் அழுகையில வெளிப்பட்ட வேசத்தை மறைக்கிறதுக்காக வெளியில ரெட்ட சங்கு பிலாக்கணம் தொடுத்தது. இப்படி கதையை முடிக்கிறாரு எழுத்தாளர் புதுமைப்பித்தன்.